இந்த விழாவை பற்றியும் இந்த இதழ்கள் பற்றியும் ஒரு சிறு அறிமுகம் கொடுக்கலாம் என்ற நிலையில் இந்த இடத்துல நான் உங்கள் முன் கொண்டு வருகிறேன். சான்றோர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த அவையை மீண்டும் வணங்கி இந்த இதழ் அப்படிங்கிறது கலை, இலக்கிய, அரசியல், பண்பாட்டு இதழ் என்று இந்த இதழ் கொண்டு வந்துள்ளது. இந்த இதழ் ISSN என்ற நம்மளோடு வெளியே கொண்டிருக்கிறது. இது ஏன் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், என்னை போன்ற கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய நபர்களுக்கு தெரியும், ஒரு கட்டுரை என்பது இது போன்ற இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் என்று சொல்லக்கூடிய ISSN என்னோட வரக்கூடிய கட்டுரையைத்தான் அந்த நிர்வாகம் ஏற்றுக்கொள்கிறதாக இந்த இதழில் நாம் கட்டுரை எழுதலாம். அப்படிப்பட்ட ஒரு இதழை ஒருவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளுக்கு மேலாக 2001 நினைக்கிறேன் 2021 ஆண்டிலிருந்து இது நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அதை நாம் வெகுவாக பாராட்ட வேண்டும். ஏனென்றால் வள்ளுவப் பெருந்தகை சொல்வது போல சொல்வது யாருக்கும் எளியாம், அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யும். ஒரு விஷயத்தை நம்ம எளிமையாக சொல்லிடலாம், அதை கடந்து போயிடலாம். ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சிடலாம், ஒரு குரூப் ஆரம்பிச்சிடலாம், ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிடலாம், ஒரு இலக்கிய கூட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அந்த இலக்கிய கூட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்துவது என்பது இருக்கு இல்லையா, அது மிக கடினமான சொல்லுது. இந்த நேரத்தில் கூட இந்த 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 இலக்கிய கூட்டம் இப்போது நடந்து கொண்டிருந்தது இல்லையா, இதை கூட என்னுடைய திட்டமிடல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே என்னுடைய திட்டமிடல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட ஒரு சில காரணங்களால் திடீரென்று என்னுடைய நண்பர் வர முடியாத சூழல் வேறு ஒருத்தரை நாங்கள் அந்த இடத்தில் அமர்த்தியிருக்கிறோம். இருந்தாலும் கூட ஒரு சிறு நிகழ்வை நடத்துவதற்கு கூட இவ்வளவு இடர்பாடுகள் இருக்கிறது என்றால், ஒரு நாடு தழுவிய ஒரு இதழை நடத்துவது என்பது எவ்வளவு கடினமான செயல். அப்படிப்பட்ட செயலை இந்த இதனுடைய ஆசிரியர் நம்முடைய அகில் சாம்பசிவம் ஐயா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த இதழை நான் 2 வகையாக பிரித்து ஒரு வகையில் அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஒரு சிறு அறிமுகம் தான். ஒன்று, இந்த இலக்கிய வழி இதனுடைய ஒரு சிறு அறிமுகம். 2வது, இந்த இலக்கிய வழி இதழில் இன்று நாம் யாரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், இந்த ராஜன் கிருஷ்ணன் அவர்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அவரை பற்றிய எழுதிய இந்த கட்டுரைகளை பற்றிய ஒரு அறிமுகம். அப்ப இந்த இதழ் குறித்து ஒரு சிறு அறிமுகமும், இந்த இதழில் இந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ராஜன் கிருஷ்ணனை பற்றிய ஒரு சிறு அறிமுகமும் கொடுத்து விடலாம் என்ற நிலையில் உங்களுடைய இந்த இதழ் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய அகில் சாம்பசிவம் அவர். கனடாவில் பிறந்து இன்று இலங்கையில் பிறந்து எனக்கு கனடாவில் வசித்துக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இதை நடத்தி கொண்டிருக்கிறார். இதனுடைய இணை ஆசிரியர்களாக குணேஸ்வரன் ஐயா அவர்கள், அவர் இலங்கையில் இருக்கிறார். இதனுடைய உதவி ஆசிரியராக ரமேஷ் ஐயா இருக்கிறார்கள். இதில் ஆசிரியர் குழுவும் இன்னும் ஆலோசனை குழுவும் கூட இதில் இருக்கிறார். இந்த இதழ் 2001 இருந்து 2021 இருந்து ஒரு சிறப்பு இதழாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த இதழ் தொடங்கப்படும் 2021 தி ஜானகிராமன் அவர்களை பற்றிய ஒரு சிறப்பு இதழ் வந்தது. 2022 2 இதழ்கள், அதாவது பருவ வாரியாக பிரித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முதல் பருவம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கவிதைக்கான சிறப்பு இதழாக வந்தது. 2வது பகுதி சிறுகதைக்கான சிறப்பு இதழாக வந்தது. அதற்கு அடுத்ததாக 2023 ஐயா பேராசிரியர் பஞ்சாங்கம் அவர்கள் குறித்த ஒரு சிறப்பு இதழ் வெளிவந்தது. அதற்கு அடுத்ததாக அதே ஆண்டு 2023 என்னுடைய மொழிபெயர்ப்பு தொடர்பாக ஒரு சிறப்பு இதழ் வெளிவந்தது. 2024 ஆண்டில் முதல் பகுதியில் வந்து வாய் சா ஜெயபாலன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறப்பு இதழும், அதே ஆண்டில் அதனுடைய பிற்பகுதியில் தோமுசி ரங்கநாதன் ஐயா அவர்களும் அழகுசாமி ஐயா அவர்களும் இணைந்த ஒரு இரட்டை இதழில் ஒரே இதழாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக 2025 நீலவாணன் ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறப்பு இதழும், அதனுடைய பிற்பகுதியில் நம்முடைய ராஜகிருஷ்ணன் அவர்களை பற்றிய ஒரு சிறப்பு இதழையும் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு இதழ் அப்படிங்கிறது இதற்கான கட்டுரைகளை பெறுவதற்கு இல்லையா, அது மிக கடினம். இன்றைய சூழலில் நம்ம குறித்த நேரத்தில் ஒரு நபரை நம்ம அணுகி இவர்கள் இந்த தலைப்பட்ட ஒரு கட்டுரையை கொடுங்க அப்படின்னு கேட்டால், கட்டுரைகள் சில நேரங்களில் அந்த பேராசிரியர்கள் பேசி கூட விடலாம். ஆனால் கட்டுரையாக எழுதி கொடுப்பது என்பது இருக்கிற அந்த நம்மளுடைய வேலை பழுவின் காரணமாக கொடுக்க முடியாத சூழல் எத்தனையோ இருக்கிறது. நம்மளால் குறித்த நேரத்தில் கூட சில கட்டுரை கொடுக்க முடியாத சூழல் இருக்கிறது. அதுக்கு நேரம் வாங்கி கொண்டு நம்ம எழுதக்கூடிய சூழல் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் 2021 ஆண்டிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக இந்த சிறப்பு இதழை செய்து கொண்டு வருகிறார், அதை நடத்தி கொண்டு வருகிறார் என்றால் உண்மையில் நாம்
இந்த இதழை நடத்தக்கூடிய அந்த பெருமகனை நாம் வந்து உண்மையில் மனம் திறந்து பாராட்ட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அந்த அடிப்படையில் இந்த இதனுடைய அடுத்த பகுதியாக நாம் பார்ப்பது, இந்த இதழில் என்னென்ன இப்போ ராஜகிருஷ்ணன் பற்றியான இதழ் எப்படி வெளிவந்திருக்கிறாங்க, ஒரு 5 கட்டமாக பிரித்து ஒரு இதழுக்கான என்ன தாரகமோ அந்த மந்திரத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இதனுடைய தலையங்கம் முதல் பகுதியாக இருக்கிறது. அந்த தலையங்கத்தில் இந்த இதழ் யாரை பற்றியது, அவருடைய பணி என்ன, அவர் இந்த இலக்கியத்திற்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் என்ன செய்திருக்கிறார் என்பதை தலையங்கமாக ஆசிரியர் புள்ளி எழுதியிருக்கிறது. இதற்கு அடுத்ததாக ஒரு 4 தலைப்பாக இதை பிரித்துக் கொள்ளலாம். 4 தலைப்பு. 1 கட்டுரை பகுதி என்று பிரித்துக் கொள்ளலாம். 2வது பகுதியாக நேர்காணல் இருக்கிறது. 3வது பகுதியாக சிறுகதைகள் இருக்கிறது. 4வது பகுதியாக கவிதை இருக்கிறது. இதுல இந்த கவிதைகள் என்பது நம்முடைய ஐயா வந்து காளிதாஸ் கவிதைகள், சந்தோஷ் கவிதைகள், யுவனேசன் கவிதைகள் என்று ஒரு 3 கவிதைகள் இருக்குது. இந்த கவிதைகள் எல்லாமே இந்த இதற்காக கொண்டு வந்திருக்கிறது. அதில் இந்த சமூகம் தொடர்பான இன்றைய நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு போர் சூழல் கூட இந்த கவிதைகள் உள்ளடக்கி இருக்கிறார்கள் பார்க்கிறோம். அது இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இன்றைய நடப்பியல் சிந்தனையை அந்த கவிதைகள் பதிவு செய்வதாக நாம் பார்க்கிறோம். இதற்கு அடுத்ததாக இவருடைய 2 சிறுகதைகள் வந்திருக்கிறது. சிவபுரகாவியும் செந்தாமரை அந்த அம்மாவுடைய கவிதைகளையே இதனுடைய சிறுகதைகளையே இது 2 பின்னாடி தொகுப்பு நூலாக கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்து முன்னதாக நேர்காணல் பேராசிரியரா பிரேமா அவர்கள் நம்முடைய இந்த இதனுடைய மைய கருவாக விளங்கக்கூடிய ராஜகிருஷ்ணனை நேர்காணல் செய்திருக்கிறார்கள். அந்த நேர்காணல் ஒரு நீண்ட ஒரு தொடர்ச்சியான ஒரு கட்டுரை போல இந்த பிரதியில் இந்த இலக்கிய வெளியில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது கட்டுரையாக வந்திருக்கிறது. இது 3 பகுதி. இதற்கு அடுத்ததாக பிரதானமாக விளங்கக்கூடிய இந்த கிட்டத்தட்ட கட்டுரை பகுதியில் ஒரு 13 கட்டுரைகள் இதில் உள்ளடக்கிறது. இந்த கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து சில நபர்கள் இந்த கட்டுரையில் வந்து எனக்கு தெரிந்து இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த இதனுடைய ஆலோசகர் குழுவில் இருக்கக்கூடிய நம்முடைய செல்வி அவர்கள் சிலரிடம் இந்த இப்படி ஒரு இதழ் வந்திருக்கிறது, இதுக்கு நீங்கள் கட்டுரை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டு அந்த அடிப்படையில் தான் எனக்கு கூட இந்த இதழில் என்னுடைய கட்டுரை கூட இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிறது நம்முடைய செல்வி மேடம் அவர்கள். இவர்கள் சிலரிடம் சொல்லி சில கட்டுரைகள் வாங்கியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக இந்த இதனுடைய ஆசிரியர் சாமசிவம் ஐயா அவர்களுக்கு தெரிந்த சில நபர்களையும் குறிப்பிட்ட சில நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய கட்டுரை வாங்கி இந்த தொகுதிகள் அல்லது இந்த இதழில் வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 13 கட்டுரைகள் இருக்கிறது. இந்த கட்டுரைகளுடைய தொகுப்பை பற்றி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ராஜகிருஷ்ணனை பற்றி வாசிக்காதவர்களும் அல்லது அவர்களை வாசித்து அவர்களுடைய படைப்புகளை தெரிந்து கொண்டவர்களும் கூட வாசிக்காதவர்களுக்கு அவருடைய படைப்புகள் எப்படி அமைந்திருக்கும் என்பதை இந்த 13 கட்டுரைகள் அவர்களுக்கு எப்படி நம்முடைய ஒருபடி சாறு போல பிணித்து கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக அதை பார்க்கிறோம். ஏனெனில் படிக்காதவர்களுக்கு அவர்களுடைய வேலை என்ன, ஏன்னா ஒவ்வொரு கட்டுரையிலும் ராஜகிருஷ்ணனை பற்றி சொல்லிக் கொண்டுதான் ஒவ்வொரு ஆசிரியரும் அந்த கட்டுரையை நகர்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்டுரையிலுமே ராஜகிருஷ்ணனுடைய பணி என்ன, இவர்களுடைய தலைமை உரையாற்றிய அம்மா சொன்னது போல இவருடைய காலகட்டத்தில் ஒரு பெண் என்பவள் சம்பவம் நடக்கக்கூடிய அல்லது ஒரு கதை களத்தை எந்த கதைக்களத்தை பற்றி எழுத வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த கதைக்களம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று வாழ்வது என்பது இல்லையா, அது வந்து இன்றைய சூழலில் அது பலருக்கும் கிடைக்காத வாய்ப்பு என்று சொல்லணும், அல்லது பலரும் செய்யாத வேலை என்று கூட சொல்லணும். அப்படிப்பட்ட இன்றைய சூழலில் எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கின்ற இந்த காலத்தில் கூட நாம் சென்று அங்கே தங்கி அவர்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டு பதிவு செய்வது என்பது கூட இயலாத சூழல் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இதற்கு முன்னே நம்முடைய முன்னோடியாக இருந்து அவர்களுடைய களத்திற்கே சென்று அங்கு மக்களோடு மக்களாக அந்த மக்களோடு மக்களாக வாழ்ந்து அவர்களுடைய வாழ்வியலை இதில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதை உண்மையிலேயே நம்ம என்ன பண்ணணும்னாக்க மனதால் பாராட்ட வேண்டும். அப்படிப்பட்ட பணியைத்தான் நம்முடைய ராஜகிருஷ்ணன் செய்திருக்கிறார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு கட்டுரையாளர்களும் தாங்கள் என்ன அதாவது பொருண்மையை எடுத்துக்கொண்டார்களோ, கட்டுரைக்கான பொருண்மையை எடுத்துக்கொண்டார்களோ, அவர்களுடைய படைப்புகளை எடுத்துக்கொண்டார்களோ, அந்த படைப்புகளில் சிறிதும் பிறழாமல் அந்த கட்டுரை பொருண்மைக்கு ஏற்றவாறு தங்களுடைய மேற்கோளை கொடுத்து அற்புதமான அந்த கட்டுரையை முடித்திருக்கிறார்கள். இந்த 13 கட்டுரையும் கூட நல்ல அந்த ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் சித்தாந்த அடிப்படையில்
அல்லது ஒரு ஒரு பெண்ணிய நோக்கத்தில் இந்த கட்டுரைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பெண் நம்முடைய தலைவர் சொன்னது போல ஒரு பெண்ணிய கருத்து எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த கருத்தை அவர்கள் எப்படி உள்வாங்கி இருக்கிறார்களோ அந்த உள்வாங்கலை சிறிதும் இந்த நம்முடைய கட்டுரையாளர்கள் பிறடாமல் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் சில இடங்களில் கூட இந்த கட்டுரைகள் இன்னும் சில இடங்களில் கூட இந்த கட்டுரையை எழுதிய கட்டுரையாளர்கள் சில கட்டுரைகளை அல்லது சில படைப்புகளை கூட விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஏன்னா நம்முடைய பெண்ணியம் தொடர்பாக பேசக்கூடிய ராஜகிருஷ்ணன் கூட சங்க இலக்கியத்தை தொடரவில்லை, இவர்கள் இந்த வாழ்ந்த காலத்தையே பதிவு செய்திருக்கிறார்கள் என்று கூட சில கட்டுரைகள் இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் கூட அதற்காக தான் சொன்னேன், இந்த கட்டுரைகளை படித்தவர்கள் அல்லது படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பவர்களுக்கு இந்த ராஜகிருஷ்ணன் பற்றிய முழுமையான ஒரு பிம்பத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த இதழ் பேர் உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட இதழை இருப்பவர்கள் இந்த இதழை வாங்கி படித்து இன்னும், அதாவது தெரிந்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவர்களுக்கு இன்னும் தெரிந்து கொள்ளலாம். நல்ல ஒரு சித்தாந்தத்தை இது வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இதழை அது இன்றைய நாள் நம்மளுடைய அம்மா சொல்றது போல இன்றைய இந்த மார்ச் 8ஆம் தேதி நம்முடைய உலக மகளிர் தினத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு பெண் ஆளுமையை, ஒரு நம்முடைய அசைக்க முடியாத அல்லது மறுத்துவிட முடியாத ஒரு ஆளுமையாக விளங்கக்கூடிய ராஜகிருஷ்ணனை பற்றி இந்த இடத்தில் நாம் பேசுவதும் அவரை பற்றி ஒரு தொகுப்பை கொண்டு வந்து அந்த தொகுப்பின் வழியாக நாம் கொண்டாடி கொண்டிருப்பதும் மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த அறிவுரையை எடுத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.